அலை என்னை உலகத்திலிருந்து, வானத்தில் உள்ள பறவைகளிடமிருந்து, கடற்கரையில் உள்ள குழந்தைகளிடமிருந்து அணைத்தது. என் அம்மா கரையில் சிறிது நேரம் பச்சை மானம் நிலவியது. அப்போது அலை எனக்கு கொடுத்தது மீண்டும் வானத்திற்கு. மணல், குழந்தைகள் கத்துகிறார்கள். நான் ஏரியிலிருந்து வெளியே வந்தேன். உலகம் இருந்தது, எனக்காக காத்திருக்கிறேன். நான் சென்றதிலிருந்து நகரவில்லை. நான் கடற்கரையில் ஓடினேன். மாமா ஒரு உரோம டவலால் என்னை துடைத்தார். அங்கே நின்று காய் என்றாள். சூரியன் என் கைகளில் இருந்த நீர்மணிகளை எடுத்துச் செல்வதைப் பார்த்து நான் அங்கேயே நின்றேன். நான் அவற்றை மாற்றினேன். வாத்துபர்கள். ஒரு காற்று இருக்கிறது, அம்மா கூறினார். உன் ஸ்வெட்டரை போடியூட். காத்திருப்பேன், நான் என் வாத்து புடைப்புகளை பார்ப்பேன் என்றேன். ஹரோல்ட், மாமா கூறினார். நான் ஸ்வெட்டரை போட்டுக்கொண்டு கடற்கரையில் அலைகள் வந்து விழுவதைப் பார்த்தேன். ஆனால் இல்லை, விகாரமாக. வேண்டுமென்றே, அந்த அலைகளைப் போல ஒரு பசுமையான நேர்த்தியுடன். இடங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தங்கள் அட்டைகளை இடித்து, கதவுகளை பூட்டி, காற்று வந்தது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தின் மில்லியன் கால்தடங்கள் அனைத்தையும் வீசியெறிந்து மணலைத் தொட்டது. அப்படி கிடைத்தது இப்போது, செப்டம்பரில், எனது ரப்பர் டென்னிஸ் காலணிகளின் அடையாளத்தைத் தவிர வேறு எதுவும் இல்லை. டொனால்ட் மற்றும் டெலாஸ் அர்னால்டின் கால்கள் நீர் வளைவில் கீழே. நடைபாதைகளில் திரைச்சீலைகளில் மணல் வீசியது மற்றும் மகிழ்ச்சியான சுற்று கேன்வாஸால் மறைக்கப்பட்டது. குதிரைகள் அனைத்தும் அவற்றின் பித. இடங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தங்கள் அட்டைகளை இடித்து, கதவுகளை பூட்டி, காற்று வந்தது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தின் மில்லியன் கால்தடங்கள் அனைத்தையும் வீசியெறிந்து மணலைத் தொட்டது. அப்படி கிடைத்தது இப்போது, செப்டம்பரில், எனது ரப்பர் டென்னிஸ் காலணிகளின் அடையாளத்தைத் தவிர வேறு எதுவும் இல்லை. டொனால்ட் மற்றும் டெலாஸ் அர்னால்டின் கால்கள் நீர் வளைவில் கீழே. நடைபாதைகளில் திரைச்சீலைகளில் மணல் வீசியது மற்றும் மகிழ்ச்சியான சுற்று கேன்வாஸால் மறைக்கப்பட்டது. குதிரைகள் அனைத்தும் அவற்றின் பித. நான் அங்கேயே நின்றேன். மற்ற அனைவரும் பள்ளியில் இருந்தனர். நான் இல்லை. நாளை நான் என் வழியில் இருப்பேன். ஒரு ரயிலில் அமெரிக்கா முழுவதும் மேற்கு. நானும் அம்மாவும் கடைசியாக கடற்கரைக்கு வந்திருந்தோம். கணம். தனிமையில் ஏதோ ஒன்று என்னை நானே தொலைத்துவிட வேண்டும் என்று தூண்டியது. அம்மா, நான் கடற்கரையை விட்டு ஓட விரும்புகிறேன் என்றேன். சரி, ஆனால் சீக்கிரம் திரும்பி வா. தண்ணீருக்கு அருகில் செல்லாதே.